வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். சங்கீதம் 18 முதல் 2 வசனங்கள் மீண்டுமாய் வாசிப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். Praise the Lord. மகத்தான வெற்றியின் இடத்திலிருந்து மகத்தான துதி. இப்பொழுது நாம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் என் கண்மலை என்கின்ற சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் என் கண்மலை, ஒரு கண்மலை அல்ல, என் கண்மலை. தனிப்பட்ட விதத்தில் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்தான தேவனை நான் மகத்தான விதத்தில் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்மலை குறித்த சில குணாதிசயங்கள் இருக்கிறது. அந்த கண்மலை யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன், யெகோவா தேவன். நமக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு, சபைக்கு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. பவுல் அப்போஸ்தலர் அதை தெளிவாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை சொல்கிறார். தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் நம்மை பின்பற்றின ஆவிக்குரிய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சம்பவத்தை எடுத்து, மோசே அந்த கண்மலை அடித்து அதிலிருந்து தண்ணீர் வந்தபோது அந்த கண்மலை, அவர்களை பின்பற்றின கண்மலை கிறிஸ்து இயேசு என்று சொல்லி அற்புதமாய் நமக்கு விளக்கினார். எனவே இந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது கண்மலையினுடைய குணாதிசயம், அது திடமானவை, பலனுள்ளவை. அது மட்டுமல்ல, அது ஒன்றுமே அசைக்க முடியாதவை. நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கண்மலை அசைக்கப்படாதவர். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் அனைத்தும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சம்பவங்கள் நாம் அதை பார்த்து கலக்கம் அடைவதில்லை. காரணம், அதை பார்க்கிலும் நம் தேவன் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் உறுதியானவர், நிலையானவர், அசைக்கப்படாதவர். அல்லேலூயா. நகர்த்த முடியாதவர். அவர் செய்ய நினைத்தது தான் இந்த பூமியில் நடக்கும். அவருடைய முடிவு தான் இந்த பூமியில் சம்பவிக்கும். அவர் தீர்மானித்ததை, நிர்ணயித்ததை தான் அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு. அதுதான் கண்மலையினுடைய குணாதிசயம். ஆமென். அதை நாம் உணர வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாய் ருசி பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். அப்போ நம்முடைய கண்மலை எப்படிப்பட்டவர்? நம்முடைய இரட்சிப்புமானவர் என்று நாம் வசனத்தில் பார்த்திருக்கிறோம். அதை நாம் உணரும் போது நிச்சயமாய் தேவனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். 2வது குணாதிசயமாக, கிறிஸ்து எங்கள் கண்மலை, நம்முடைய எதிரிகளிடமிருந்து ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாய் இருக்கிறார். அப்போ எதிரிகள் நம்மை எதிர்த்து வந்தாலும், புயல்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்த்து வந்தாலும், நம்முடைய அடைக்கலமாக இயேசு கிறிஸ்துவானவர், நம்முடைய கண்மலையாய் இருக்கிற அவர் நமக்கு என்ன செய்வார்? ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்தை, பாதுகாப்பான இடத்தை நமக்கு கொடுப்பார். அதை குறித்து நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது நாம் 3வது காரியத்தை பார்க்க போகிறோம். கண்மலையினுடைய 3வது குணாதிசயம், கண்மலைகள் கட்டமைக்க ஒரு வலுவான அஸ்திபாரம். கண்மலைகள் கட்டமைக்க ஒரு வலுவான அஸ்திபாரம். Rocks are a strong foundation to build on. Rocks are a strong foundation to build on. கண்மலைகள் கட்டமைக்க ஒரு வலுவான அஸ்திபாரம். வாழ்க்கையில் நாம் எதை சந்தித்தாலும், கவனிக்க வேண்டும், வாழ்க்கையில் நாம் எதை சந்தித்தாலும் தேவன் எப்பொழுதுமே நம்முடைய கண்மலையும் நம்முடைய அஸ்திபாரமாக இருப்பார். Praise the Lord. எப்பொழுதுமே வாழ்க்கையில் நாம் எதனூட கடந்து போனாலும், எதை சந்தித்தாலும் தேவன் எப்பொழுதுமே நம்முடைய கண்மலையும் அஸ்திபாரமாய் இருப்பார். Praise the Lord. எப்பொழுதுமே இருப்பார். ஒரு சில வேளைகள் அல்ல, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நம்பி நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம். அவரை நம்பி நீங்கள் செயல்படலாம். அவர் யாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். அதுவும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென். அப்போ பாருங்க, காலப்போக்கில் என்ன புயல்கள் நம்மை நோக்கி வந்தாலும் பரவாயில்ல, அது குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்?
அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். விட்டு விலக மாட்டார். கூடவே இருக்கிற யெகோவா ஷம்மா அவர். கூடவே இருந்து நம்மை தப்புவித்து நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். வெறும் விடுதலை கொடுக்கிறது மட்டுமல்ல, வெறும் நம்மை சில காரியத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டுமல்ல, நம்மை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். வெறும் வெற்றி கொடுப்பதில்ல, நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சாட்சி எழும்ப அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கைகள் கட்டுவதற்கு அவரே நமக்கு பாதுகாப்பின் இடமாய் மாறுகிறார். He becomes a shelter that we can build our lives on. நம்முடைய வாழ்க்கை தான் அந்த வார்த்தையை கேட்டு நாம் செயல்படுகிறோமே, அந்த வாழ்க்கை தான் நாம் கட்டுகின்ற வீடாக இருக்கிறது. கன்மலையின் மேல் கட்டப்படும் போது நாம் ஸ்தாபிக்கப்படுகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். மத்தேயு 7, 24, 25 வசனங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, கன்மலையின் மீது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கட்டும்போது, கன்மலையின் மீது உங்களுடைய வாழ்க்கை கட்டுவதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த கன்மலை யார்? நான் சொல்கிறேன், இந்த கன்மலை தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை நாம் கட்டுகின்ற கன்மலை தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ என்ன, உண்மையாகவே நாம் என்ன செய்கிறோம்? தேவன் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி எவ்வளவு பாக்கியமுள்ளவன் பாருங்க. நீங்க ஏதோ ஒரு கன்மலையின் மீது கட்டல, உலகத்திற்கிற கன்மலையின் மீது கட்டல, நாம் தேவன் மீதே நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறோம். அந்த வாழ்க்கை அழிக்கப்படுமா? நீங்க அதை தான் யோசிக்கணும். இப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் இயேசு எடுத்து சொல்லும்போது ஏதோ ஒரு கன்மலை பற்றி பேசுகிறார், ஏதோ 2 மக்களை பற்றி பேசுகிறார், அவர்கள் செய்த காரியத்தை குறித்து பேசுகிறார். இல்ல, நம்மை வைத்து தான் அதை பேசுகிறார். இருக்கிறீங்களா? ஏனென்றால் யாருமே, ஞானமுள்ள ஒரு புத்தியுள்ள மனுஷன் யாருமே மணல் மீது வீட்டை கட்ட மாட்டாங்க. கரெக்டுங்களா? யாராவது உங்க வீட்டை வந்து மணல் மீது மட்டும் கட்டி இருக்கிறீங்க? இல்ல. அஸ்திபாரம் போட்டு அந்த அஸ்திபாரம் உங்களுடைய அந்த நிலத்தை ஏற்றாற்போ நீங்க எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். அதுக்கும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அப்போ இயேசுவானவர் இந்த காரியத்தை சொல்லும்போது அவர் ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை மனதில் வைத்துக்கொண்டு பேசுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் கன்மலையின் மீது உங்களுடைய வீட்டை கட்டும்போது அந்த கன்மலை தேவனாய் இருக்கிறபடினால், அது நானா இருக்கிறதுனால என் மேல் கட்டப்படுகிற வீடு ஒரு காலமும் எந்த ஒரு சூழ்நிலை பாதிக்காது, நெருங்காது. அல்லேலூயா. வந்தாலும் உங்களுடைய வீட்டை பாதிக்க முடியாது, அழிக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். என்னுடைய வாழ்க்கை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை இந்த தேவனாகிய கன்மலையின் மீது நீங்கள் கட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. என் வாழ்க்கை தேவன் மீது நான் கட்டுகிறேன். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தேவனை பற்றியது மட்டும்தான். ஆமென். லைஃப் இஸ் ஆல் அபவுட் காட், நாட் மீ. நேற்று இதனத்தில் வாட்ஸ்அப்ல அந்த வார்த்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பினேன். லைஃப் இஸ் ஆல் அபவுட் காட். வாழ்க்கை என்பது அனைத்துமே தேவனை பற்றி, என்னை பற்றி அல்ல. அப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்காக அல்ல. நான் வாழ்கிற வாழ்க்கை ஏதோ சில காரியங்களை செய்வதற்காக அல்ல. என் வாழ்க்கை முற்றிலுமாய் தேவனுக்கு மட்டுமே. ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் நான் வந்தேன், அவருடைய வாக்கை பெற்று வந்தேன், அவருடைய பணியை பெற்று வந்தேன், அவருடைய நோக்கத்தை பெற்று வந்தேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தான் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார், உங்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ நாம் யாவரும் எதற்காக வாழ்கிறோம்? தேவனுக்காக மட்டுமே. வாழ்ந்தாலும் அவருக்காக தான், மரித்தாலும் அவருக்காக தான். ஏனென்றால் அவரிடத்திலிருந்து தான் நான் வந்தேன். எனவே நான் வேறு எந்த காரியத்திற்கு வாழ முடியாது, வேறு எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது.
வேறு எதற்காக நான் செய்தாலும் அதுல முன்னேற்றம் காணப்படாது. ஏனென்றால் நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். அவருக்காக மட்டும் நான் வாழ முடியும். அப்படியாக வாழும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் என்னுடைய வாழ்க்கை அமையும், உங்களுடைய வாழ்க்கை அமையும். அப்போ கவனிக்க வேண்டிய காரியம், கிறிஸ்து இயேசு என்கின்ற கன்மலையின் மீது நம்முடைய வீடை கட்டுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? இயேசுவானவர் தம்முடைய அந்த மலை பிரசங்கத்தில் நம்மை அழைக்கிறார். அவருடைய அந்த மலை பிரசங்கத்தினுடைய கடைசி வார்த்தைகள் தான் இந்த மத்தேயு 7:24 கடைசி வசனம் வரைக்கும். அப்போ கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசுவானவர் இந்த கடைசி வார்த்தைகளில் அவர் சொல்கின்ற காரியம், கிறிஸ்து இயேசுவாகிய அந்த கன்மலையின் மீது வீட்டை கட்டுவதற்கு, நம்முடைய வீட்டை கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி காண விரும்பினால் உங்களுடைய வாழ்க்கை தான் நீங்க கட்டுகின்ற அந்த வீடு. அவர் எதற்காக அழைக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையை என் மீது கட்டுங்கள். அப்பொழுது எத்தனை புயல்கள் வந்தாலும், என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இப்போ ஒரு அஸ்திபாரம் பார்க்கும்போது அது கன்மலையா இருக்கிறது. மற்றொரு அஸ்திபாரம் என்ன? மணல். மணல் எதை குறிக்கிறது? சுயத்தை குறிக்கிறது. சுயம் என்று சொல்லும் போது என்ன? சுயம் என்று சொல்லும் போது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய அபிப்பிராயம், மனிதனுடைய விருப்பம். மனித அபிப்பிராயம், மனித விருப்பம், மனித மனப்பான்மை, தொடர்ந்து மாறக்கூடிய, மாறி வருகின்ற மனித தத்துவங்கள், தொடர்ந்து மாறி வந்து கொண்டிருக்கிற மனித தத்துவம், இதுதான் சுயம். சுயம் என்று சொல்லும்போது உடனே நமக்கு மனதில் தோன்ற வேண்டியது மனிதனுடைய விருப்பம், அபிப்பிராயம், மனப்பான்மை மற்றும் தொடர்ந்து மாறி வருகின்ற அல்லது மாறக்கூடிய மனித தத்துவம். எனவே நாம் தத்துவங்களை நாடி வாழ்வதில்லை, நம்பி வாழ்வதில்லை. நாம் தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை சார்ந்து வாழ்கிறோம். தேவனுடைய சத்தியமாக அவருடைய வசனத்தை சார்ந்து வாழ்கிறோம். ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கை எதன் மீது கட்டப்படுகிறது? தேவனுடைய சத்தியத்தின் மீது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ சத்தியத்தை நம்புகிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டான். எத்தனை சூழ்நிலைகள் அவருக்கு எதிராய் வந்தாலும் அதை ஜெயித்து மீண்டுமாய் வருவான், அதன் மீது வெற்றி பெறுவான். சத்தியத்தின் மீது நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உறுதியாய் இருக்க விரும்பினால் சத்தியத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். எத்தனை மோசமான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் வார்த்தை அதிகமாய் தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வார்த்தை படிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வார்த்தை அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வார்த்தை வெளிப்பாடாக பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வார்த்தையே நம்முடைய ஜீவனாய் நாம் வாழ வேண்டும். வார்த்தை இல்லை என்றால் நான் இல்லை என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமையும். வார்த்தையின் மக்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதிகமாய் நீங்கள் வார்த்தை வாசிக்கும் போது எத்தனை காரியங்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும் அதன் மீது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ சவால்கள் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாய் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடினால் நாமும் உலகத்தை ஜெயிப்போம். ஆனால் எப்பொழுது நான் ஜெயிப்பேன்? என்னுடைய உரிமை நான் அறிந்து கொள்ளும் போது, தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும் போது, அப்போ அதிகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நான் நேரம் ஒதுக்க வேண்டும். என் பணிகளை விட, என் வேலையை விட, என் குடும்ப பொறுப்புகளை விட அதிகமாய் நான் வார்த்தைக்கு நேரத்தை செலவிடும் பொழுது என்னுடைய மற்ற பணிவிடைகள் நான் சாதாரணமாய் செய்ய முடியும், எளிதாய் செய்ய முடியும். பாருங்க, இது மக்கள் யோசிக்கிறது இல்லை. வார்த்தைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேனானால் என்னுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு என்னால் சிறப்பாக செய்ய முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீதை விட நாம் யாவரும் அளவலாய் இருக்க முடியாதுங்க. அவர் ஒரு தேசத்தின் ராஜாவாய் இருந்தார். ஆனால் பாருங்க, அவர் ராஜாவான பிறகு கூட அவருடைய தேவனோடு செலவிட்ட நேரத்தை அவர் குறைக்கவில்லை.
அதிகமாய் தேவனுடைய வார்த்தை நாடினவன். அவனுடைய சிங்காசனத்திலிருந்து, அவருடைய அரண்மனையிலிருந்து அவன் விரட்டப்பட்ட போது கூட அவர் விரும்பின ஒரே ஒரு காரியம், நான் தேவ ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை நான் தேட வேண்டும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவருக்கு. வேற எந்த ஒரு காரியம், நான் இழந்த காரியத்தை யோசிக்கவே இல்லை. எனக்கு இந்த வனாந்திர வாழ்க்கை பரவாயில்ல, எனக்கு நான் இழந்தது சிங்காசனம் அல்ல, அரண்மனை அல்ல, இந்த ராஜரீக வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தேவனுடைய பிரசன்னத்துல, ஆலயத்துல போய் என்னால் இருக்க முடியலையே. நாம் அப்படி யோசிக்கிறோமா? நாம் அப்படி தவிக்கிறோமா? என்னுடைய ஜெப வேலை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்று ஒரு ஏக்கம் இருக்கிறதா? ஒரு காரியத்தை மிஸ் பண்ணும்போது, தவறும் போது எவ்வளோ வேதனைப்படுகிற, எவ்வளோ ஏங்குகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த நேரத்தை, என்னுடைய வழக்கமான நேரத்தை தவறிட்ட ஏதோ ஒரு அளவில் என்னை திசை மாற்றி விட்டது, என்னுடைய நேரத்தை எடுத்தது என்று நாம் என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? ஏங்கி இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் அதிகமாய் பயன்படுத்த முடியும் பிரியமானவர்களே. ஆமென். அப்போ இந்த சுயம் என்கின்ற மணல் மீது நம்முடைய வாழ்க்கை நாம் கட்டவே கூடாது. நீங்கள் கேட்டாலும், தேவனுடைய வார்த்தை கேட்டாலும், ஆனால் நீங்கள் அதை செய்யாவிட்டால், கவனிங்க, நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் கன்மலையின் மீது அல்ல. நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டிருந்தும் ஆனால் அதன்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் கன்மலையின் மீது அல்ல. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. நாம் வார்த்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, வார்த்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். 24ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நிறுத்துங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நான் சொன்ன வார்த்தைகள் என்று இயேசு சொல்கிறார். பாருங்க, நம்ம கரெக்டா சொல்லணும் வார்த்தைகள் எல்லாம், அப்பதான் பாயிண்டே மிஸ் பண்ண மாட்டோம். மீண்டும் வாசிங்க சிஸ்டர், அந்த முதல் பகுதி மட்டும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. எவைகளின்படி? நான் சொன்ன வார்த்தைகளின்படி. பாருங்க, குட்டைங்க திரும்பியும். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, எந்த ஒரு ஊழியக்காரருடைய வார்த்தை அல்ல, இயேசு சொன்ன வார்த்தைகள் இந்த வேதம். இந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்டு என்ன செய்யணும்? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மறுபக்கத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையின் மீது தன்னுடைய வாழ்க்கை என்னும் வீடை கட்டுகிறவன், அவனுக்கு கன்மலை அஸ்திபாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனைப் போல என்ன செய்கிறான்? தன் வாழ்க்கையை எதன் மீது கட்டுகிறான்? கன்மலை என்கின்ற அஸ்திபாரத்தின் மீது கட்டுகிறான். ஓ ஜீசஸ். எஸ் லார்ட். புத்தியுள்ள மனுஷன் என்று அழைக்கப்படுகிறான். புத்தியுள்ள மனுஷன் யாருங்க? வார்த்தை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புத்திசாலி. என்ன சொல்ல வரீங்க? நீங்க புத்திசாலி என்று நான் நம்புகிறேன். ஹலோ, நீங்கள் புத்திசாலி என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் புத்திசாலி யார்? ஞானி யார்? அதிகமாய் படித்து பல PhD வாங்கினவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையில் PhD இல்லாமலே ஆனால் தேவனுடைய வார்த்தையை கவனித்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன், அவன்தான் உண்மையுள்ள புத்தியுள்ள மனுஷன், ஞானியாய் இருக்கிறான்.
ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்த சொல்லுங்க, நான் புத்திசாலி, நான் புத்தியுள்ள மனிதன். அல்லேலூயா. புத்தியுள்ள விசுவாசிகள் யாருங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். ஓ மை காட், அல்லேலூயா. அப்போ நீங்கள் புத்தியுள்ள மனிதனா, இல்ல மணல் மீது கட்டுகின்ற, அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிடறேன், இருக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய பார்வையில் புத்திசாலி யார், மதியனன் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் தான் மதியனவனாய் இருக்கிறான். புத்திசாலி யாருங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தன் வீட்டை கன்மலை அஸ்திபாரத்தின் மீது கட்டுகிறான். ஆனால் மாறாக மணல் மீது கட்டுகிறவன் எப்படி கட்டுகிறான்? சுயத்திற்காக செய்கிறான். அதாவது மனித விருப்பம், மனித அபிப்பிராயம், மனித மனப்பான்மைகள் மற்றும் தொடர்ந்து வரக்கூடிய மாறக்கூடிய மனித தத்துவம், இதுதான் சுயம். இதன் மீது கட்டுகிறவன் நிச்சயமாய் விழுந்து போவான். அப்போ இந்த இரண்டு வைத்துக் கொள்ளும் போது நீங்கள் புத்தியுள்ள மனுஷனா அல்லது நீங்கள் கன்மலையின் மீது கட்டுகிற மனுஷனா இருக்கிறீர்களா, மணல் மீது கட்டுகிற மனுஷனா இருக்கிறீர்களா? ஏனென்றால் மணல் மீது கட்டும்போது அது புதை மணல், சிங்கிங் சாண்ட். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குது, my life is built on nothing less but Jesus' blood and righteousness. All other ground is sinking sand. I am standing on the solid rock I stand. அருமையான ஒரு ஹிம் அது. அந்த பாடல் சொல்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கை எதன் மீது கட்டியிருக்கிறேன்? இயேசுவினுடைய இரத்தத்தின் மீதும் அவருடைய நீதியின் மீதும். எனவே நான் திடமான கன்மலையின் மேல் இருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற மற்றெல்லாம் புதைமணல், சிங்கிங் சாண்ட். ஆல் ஆஃப் த கிரவுண்ட், மற்ற எல்லாமே புதைமணல். புதைமணல் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, குவிக் சாண்ட் அல்லது சிங்கிங் சாண்ட். அதில் சிக்கும் போது வெளியே வருவது எளிதான ஒரு காரியம் அல்ல. பக்கத்தில் யாரு உதவி செய்யறதுக்கு இல்லைன்னா நீங்கள் மரித்து போவீர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் புதை மணலில் தங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறதுக்கு சமமா இருக்கிறது, விழுந்து போகும். அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? நான் யார்? புத்தியுள்ள மனுஷனா, இல்ல மதியனா இருக்கிறேனா, கேட்கிற மனுஷனா இருக்கிறேனா, இல்ல கேட்டு செய்கிற மனுஷனா இருக்கிறேனா என்று நான் அறிந்து கொள்வது எப்படி? நான் இந்த இரண்டு மனிதர்களில் நான் யார்? அதை எப்படி கண்டுபிடிப்பது? அதை எப்படி அறிந்து கொள்வது? இயேசுவின் போதனைகள் எப்பொழுதுமே மிக எளிமையா இருக்குது பிரியமானவர்களே. அவர் எப்பவுமே குழப்புகிற தேவன் அல்ல. நம்ம தான் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுப்போம் எல்லாத்தையும். அவர் சொல்கிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறீர்களா இருப்பீர்களானால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அப்போ நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை கேட்டு விட்ட பிறகு நான் அதை செய்ய வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்யுங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்யுங்க. ஓ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கும் போது நீங்கள் பிரச்சனையில் அகப்படுவீர்கள். அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய கிரியைகள் உங்களை ரட்சிக்கவில்லை. உங்கள் கிரியைகள் உங்களை ரட்சித்தது என்று இயேசு சொல்லவில்லை. ஏனென்றால் அதை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு அதன்படி செய்கிறவன். அப்போ நான் ஏதோ ஒன்று செய்கிறேன். அப்போ என்னுடைய ரட்சிப்புக்கு நான் செய்கிறவனாய் இல்லை. உங்களுடைய ரட்சிப்புக்கு நான் எதுவும் செய்யல, அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்தார். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். I hear and I do. If I hear and don't do, I'm making a mistake. நான் கேட்டு செய்யாமல் போவேனானால் மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறேன். என்னுடைய வீடை மணல் மீது காட்டுகிறேன். Oh God, எளிமையா போதிக்கிறார் பாருங்க. அப்போ
இயேசு என்ன சொல்லவில்லை, உங்களுடைய கிரியைகள் உங்களை ரட்சித்தது என்று சொல்லல. மாறாக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கேட்டதை செய்யும்படியாக கீழ்ப்படிவதற்கு அவர் நமக்கு ஆற்றல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய சுயத்தினால் வார்த்தையை கேட்டு என்னால் செயல்படுத்த முடியாது, செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர், எனக்குள் வாழ்கின்ற வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிவதற்கு எனக்கு வாஞ்சையும் வல்லமையும் அளிக்கிறார். Hallelujah. Come on, help me please. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை அவ்வப்போது கிளறி விடுவதற்காக அல்ல. அது சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் வந்து உச்சக்கட்டத்தில் உணர்ச்சி வசப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவது நமக்கு உணர்ச்சிகள் கொடுப்பதற்காக அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நமக்கு வாஞ்சையும் கொடுக்கிறார், அதோடு வல்லமையும் கொடுக்கிறார். வெறும் வாஞ்சை கொடுத்து வல்லமை கொடுக்கலனா நாம் செய்ய முடியாது. வார்த்தையை தீவிரமாய் கேட்டு உடனடியாக செயல்படுத்த முடியாது. நான் எப்பொழுதெல்லாம் தேவன் என்னிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் போது நான் உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதற்கான வாஞ்சையும் அதற்கான வல்லமையும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாட் a blessing. என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நமக்குள் வாழ்கின்ற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நொடியும் அந்த வார்த்தை கேட்டதன்படி செய்யவும் கீழ்ப்படியவும் நமக்கு வாஞ்சையும் வல்லமையும் கொடுக்கிறார். Do I have a witness in here? Amen. சாட்சிகள் இருக்கிறீங்களா? நான் வார்த்தையை கேட்டு செய்தது ஒரே காரணம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, எனக்குள் அவர் கொடுத்த ஆற்றல். அவர் எனக்கு உதவி செய்தபடினால் வார்த்தையை அதிகமாய் நான் செய்கிறவனாய் காணப்படுகிறேன். Oh, talk to me somebody. Amen. யாக்கோபு 1 22 23 வசனங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹalleluya. அப்போ இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் செய்யாவிட்டால் நாம் மறுபடியும் பிறக்கவில்லை, கிறிஸ்துவனுடைய ஆவியும் நாம் பெறவில்லை. இப்ப எல்லா ஆமென் குறைஞ்சிச்சு ஆண்டவரே. மீண்டுமாய் சொல்கிறேன், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவரும் பெறவில்லை. அதற்கு ஒரே ஆதாரம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம், பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அத்தாட்சி, நான் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். அப்போ இந்த காலையில் இது மிகப்பெரிய, ஏனென்றால் ஒரு புத்தாண்டு நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் அந்த புத்தாண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். பாருங்க, தேவனுடைய டைமிங் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு ஆண்டிலும் பார்க்கிறேன், வியந்து நிற்க வைக்கிறார். ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து இந்த ஆண்டை முடிப்பதற்கு முன்பாக சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு போதித்து புத்தாண்டுக்குள் நாம் மாற்றப்பட்டவர்களாக அந்த ஆண்டை ஆண்டு கொள்வர்களாக மாற்ற தேவன் துடிக்கிறாருங்க. You don't understand my words. தேவன் கேட்கல, துடிக்கிறாருங்க. I don't know how many of you know the heartbeat of God. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டு நீங்கள் தவிக்கிறத அவர் பார்க்கிறார். இந்த தவிப்புக்கு நான் காரணம் இல்லை, நீங்க தான் காரணம் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு முறை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறேன். ஆனால் அந்த புதன்கிழமைக்குள் கேட்ட செய்தி மறந்து விடுகிறோம். ஆனால் இங்கே தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கேட்டு செய்யாமல் இருக்கும் போது உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். இருக்கிறீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள்.
இவைகளை அவர் சொல்கையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப கவனிங்க, இந்த வார்த்தைகளின்படி வெறும் கேட்கிறதும் விசுவாசிக்கிறதும் அல்ல, இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறது நம்புகிறது மட்டுமல்ல, மாறாக என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். வாசிங்க 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்தை கேட்டு நம்பினாலும் சொல்ல, நிலைத்திருந்தால், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நான் நிலைத்திருக்க வேண்டும், தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்யும் போது நான் உண்மையாகவே இயேசுவின் சீஷன். இல்லை என்று சொன்னால் வெறும் நான் வாயால சொல்ல நான் இயேசுவின் சீஷன், நீ வந்து டாய் கூட போட்டுக்கலாம், பேட்ஜ் கூட குத்திக்கலாம், இயேசுவின் சீடன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இயேசுவின் சீடன் என்று பேட்ஜ் மட்டும் காமிக்கலாம், எல்லாரும் படிச்சு ஓ இவர் இயேசுவின் சீடன். ஆனால் இயேசுவின் பார்வையில் நான் உன்னை அறியேன் என்றார். ஐயோ, பேட்சும் குத்தியும் பிரயோஜனம் இல்லை. பாருங்க, நீங்க பேட்ச குத்தாமலே தேவனுடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்கிற மனுஷனா இருப்பீர்களானால், புறஜாதி உன் வாழ்க்கையை பார்த்து சொல்வான் இவன் சீஷன். நான் பேட்ச குத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க, நான் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தவன் அறிந்து கொள்வான் இவன் வேறுபட்டவன். ஹலோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வேறுபட்டவன். ஆமென். நான் வேற மாதிரி முடிச்சிருங்களேன், நான் வேற மாதிரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வேற மாதிரி ப்ரோ. சிஸ்டர்னா வேற மாதிரி சிஸ்ன்னு சொல்லிடுங்க. முற்றிலும் வேறப்பட்டவர்கள் யாருங்க? தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு செய்கிற மனுஷன், அதில் நிலைத்திருக்கிற மனுஷன். நான் செய்வதில் அவ்வப்பொழுது செய்கிறவன் அல்ல, ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தை நான் வாசிக்கும் போது துரிதமாய் நான் எதில் இறங்குறேன் அதை செய்யணும். இன்றைக்கு நான் வாசித்த வசனத்தை இன்றைக்கு நான் செய்தாகணும். அந்த பேரார்வத்தை காண்பிக்கிறோமா? அந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறோமா? கேட்ட உடனே நான் செய்தாகணுங்க. செய்யலனா என் தலை வெளிச்சிடும். எப்படி மற்றவங்களை பற்றி பேசாமல் இருந்துட்டா என் தலை வெடிச்சிடுமோ? யாராவது பத்தி ஏதாவது சொல்லிடணும் இன்னைக்கு, இல்லைன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், தலை வெடிச்சிடும். நான் கேட்ட வசனத்தை துரிதமாய் செய்யாவிட்டால் என் தலை வெடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ, அதுதான் கண்மலை. ஹலோ, அப்ப கவனிங்க, பிரியமானவர்களே கவனிங்க. தவறான நம்பிக்கை கொண்டு ஏமாறாதீர்கள் பிரியமானவர்களே. தவறான நம்பிக்கை கொண்டு தயவு செய்து ஏமாறாதீர்கள். வாய்மொழியாக நீங்கள் எதை உரிமை கொள்கிறீர்களோ அது ஒரு பொருட்டல்ல. இயேசும் அதை குறித்து கவலைப்படுறதில்லை. வாய்மொழியில நீங்க சொல்றதெல்லாம் இயேசு கவலைப்படுறதில்லை. இயேசு விசுவாசிக்கிற காரியம், தேவன் விரும்புகின்ற காரியம். கவனிங்க, நீங்கள் வார்த்தையை கேட்டு செய்யாமல் இருப்பீர்களானால் உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். அதான் இயேசு சொல்றார். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். வேற யாரும் வஞ்சிக்கல. பிள்ளைங்களை பார்த்து கேட்கணும், பைபிள் படிச்சுட்டேன், ஆனா படிக்கல அவங்க. ஆனா நீங்க எங்க திட்டு போறீங்க, சாப்பாடு கொடுக்காம விட்டு போறீங்களோ படிச்சுட்டேன்றாங்க. உங்களை அவங்க ஏமாத்தல, தங்களையே ஏமாத்திருக்கிறாங்க. பிள்ளைகளை குறித்து பேசும்போது நமக்கு கொஞ்சம் லைட் ஆயிடுதுங்க. நம்ம தான் அந்த பிள்ளைங்க.
அதை மறைமுகமா உங்ககிட்ட வரேன் நான். ஒரு அன்புள்ள தகப்பனா எப்படி வரணுமோ அப்படிதான் வந்தேன். ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் நீங்க என்னை விட வயதுல பெரிதா இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில தகப்பன் ஆக்கிட்டார். தகப்பன் ஆக்கினதுனால தகப்பனை போல் மிருதுவாக தான் சத்தியத்தை நுழைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்போ பாருங்க, நான் வார்த்தையை கேட்கிறவன் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவனாய் என் வாழ்க்கையினுடைய லட்சியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு வசனத்தை போதிங்க. ஏன் நான் ஞாயிற்றுக்கிழமை போய் மக்களுக்கு போதிங்கன்னு சொல்றதே இல்லை. எனக்கு போதித்தால் ஒழிய நான் மக்களுக்கு போதிக்க முடியாது. ஏன்னா நான் வாழாததை மற்றவர்களை போய் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதில் அதிகாரம் இருக்கிறது, ஆணித்தரம் இருக்காது. ஏதோ ஒன்று நான் படித்து வந்து பேசினால் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ எல்லாம் நீங்கள்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, நீங்க ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். உலகம் வச்சிருக்கிறது ஏஐ, நம்ம வச்சிருக்கிறது ஓஐ, அவுட்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ், ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ். அவன் வச்சிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இருக்கிறீங்களா? இதை நம்பி உலகம் ஓடினுக்குது. எல்லாமே ஏஐ மாறிச்சு பிரதர். மாறட்டும் பிரதர், நான் ஓஐ பிரதர். இருக்கிறீங்களா? நமக்கு ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் தேவன் கொடுத்த ஞானம். கிறிஸ்துவை என் ஞானமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானம் இருக்கிறதுனால தான் வேதத்தை படிக்கும் போது வெளிப்பாடுகள் வருகிறது. ஹலோ, என் PhD பயன்படுத்தி நான் வந்து சத்தியத்தை எடுக்கலைங்க. அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது நான் அதை பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். கிடைச்ச உடனே உங்களோடு தான் ஃபர்ஸ்ட் பகிர்ந்து கொள்கிறேன். லைஃப் இஸ் ஆல் அபவுட் காட், நாட் மீ. அவர் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பினேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கிறது எனக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கு, விசுவாசிகளுடைய உலகத்திற்கு. விசுவாசிகள் முதலாவது அதை பெற வேண்டும். ஏனென்றால் தேவன் எதை கொடுத்தாலும் நமக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஓ எஸ். அப்ப கவனிங்க, நீங்க வார்த்தையை கேட்டு கவனித்து அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பொருட்டல்ல. ஏன்னா நிறைய பேர் அதை செய்யறாங்க. நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை வேதத்தினுடைய சத்தியத்தில் நீங்கள் கட்டினால் ஒழிய நீங்கள் கன்மலையின் மீது இல்ல, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்கிறேன் கவனிங்க. வார்த்தையை கேட்டேன், கவனித்தேன், நான் உள் வாங்கினேன் பிரதர், போதாது பிரதர். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்ட சத்தியத்தின் மீது கட்டாவிட்டால் நான் சொல்கிறேன், உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள், ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மாற்றுவோம் அதை. ஆமென். நீங்கள் சுற்றி திரிந்து கிறிஸ்தவன் என்று கூறினாலும், எங்க பார்த்தாலும் போய் நான் கிறிஸ்தவன், நீங்க சொல்கிறீர்கள் நான் கேட்கிறவனாய் இருக்கிறேன், எனக்கு மூளை அறிவு இருக்கு என்று சொன்னால் போதாது, அதன்படி வாழ வேண்டும். Are you living it? நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லி சுற்றி திரிந்து சொன்னாலும், நான் வசனத்தை கேட்கிறேன், எனக்கு இதை குறித்த ஒரு தல அறிவு இருக்கிறது, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் போனால் நான் சொல்கிறேன், அது முறையான ரட்சிப்பல்ல. முறையான ரட்சிப்பினுடைய முழு ஆதாரம் கீழ்ப்படிதல். The proof of legitimate salvation is obedience. Write that down somewhere, please. The proof of legitimate obedience, salvation. The proof of legitimate salvation is obedience. கவனிக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதனுடைய முறையான ஒரு அத்தாட்சி, ஒரு ஆதாரம் இருக்குமானால் அது என்னங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாவிட்டால் நாம் ரட்சிக்கப்படலன்னு வசனம் சொல்கிறது. உண்மையாகவே முறையாக
ரட்சிக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து கொள்ள வேண்டும். என்ன ஆராய்ந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க. வேறு எந்த விருப்பத்தை, வாஞ்சையை விட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஏங்கும் ஒரு வாழ்க்கையாய் இது இருக்கிறதா? நீங்க உங்களுடைய வாழ்க்கை பார்த்து ஆராய்ந்து கொள்ள வேண்டியது, வேறு எந்த ஒரு விருப்பத்தை விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு ஏங்குகின்ற வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது கீழ்ப்படியாமல் அந்த கீழ்ப்படியாமையை எப்போதும் நியாயப்படுத்தி பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? ஏன் கீழ்ப்படியல? அதுக்கு காரணங்கள். சில பேர் பாருங்க, அவங்க கிட்ட நம்ம தப்பு சொல்லி கொடுத்தா சரிங்க, அதுக்கு ஒரு விளக்கம் வச்சுன்னு இருப்பானுங்க. அல்ல இல்ல பாஸ்டர், அது என்னன்னா இது எனக்கு வருகிற கோவம் அதில் தான் வருது. ஒன்று சொல்றோன்னா வாங்கிக்கோ, வாங்கலையா விட்டுரு. அதுக்கு நியாயப்படுத்தி பேசி அதுக்கு சில விளக்கங்களை கொடுத்து என் நேரத்தையும் உங்க நேரத்தையும் வீணாக்காது. இயேசுவானவர் தெளிவாக நேரடியாக சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்? புத்தியுள்ள மனுஷன். ஏன் அவன் புத்தியுள்ள மனுஷன்? தன் வீட்டை கன்மலை என்கின்ற அஸ்திபாரத்தின் மீது அவன் கட்டுகிறவனாய் காணப்படுகிறான். அல்லோ. அப்போ மீண்டுமாய் அந்த 2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7:24-25 வேகமாய். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கவனிக்க வேண்டும். 2 மனிதர்கள் 2 வீடுகளை கட்டுகிறார்கள், ஒரே லொகேஷன்ல கட்டுறாங்க. ஹலோ. 2 மனிதர்கள் 2 வீடுகளை கட்டுகிறார்கள், 2 லொகேஷன் இல்ல, ஒரே லொகேஷன்ல கட்டுகிறார்கள். நான் விசுவாசிக்கின்ற காரியம் பக்கத்துல கட்டியிருக்காங்க போல. ஏன்னா இவருக்கு அதே பிரச்சனை தான் மணல் மீது கட்டினவனுக்கும் வருகிறது. அப்போ ஒரே லொக்காலிட்டியில் இருந்தால் தான் ஒரே பிரச்சனை வரும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியது. வாசித்தீங்களா? அது 25ஆம் வசனத்தை வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். 4 காரியங்கள். பெருமழை வந்து, பெருமழை சொரிந்து, மன்னிக்கவும், பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதியது. ஓகேங்களா? வாசித்தமா? 27ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது. நிறுத்துங்க. அப்போ கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டினவனுக்கு அதே பிரச்சனை தான், மணல் மீது கட்டினவனுக்கும் அதே பிரச்சனை தான். 2 பேர் ஒரே இடத்துல ஒரே விதமான வீடும் கட்டியிருப்பானுங்க. ஒருத்தர் காப்பி அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல 2 பேர் வீடு கட்டி, 2 மனிதர்கள் 2 விதமான வீடுகளை கட்டி, ஆனால் மாற்றம் எதில் இருக்கிறதுனா வீட்டில் அல்ல, பிரச்சனையில் அல்ல, மாற்றம் எதில்? அஸ்திபாரத்தில். இருக்கிறீங்களா? கவனிக்க வேண்டும். அஸ்திபாரம் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. ஆனால் எது உங்களுடைய அஸ்திபாரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது? புயல்களுடைய சோதனை. The storm is the test to show me how strong your foundation is. உங்களுடைய அஸ்திபாரம் எவ்வளவு வலுவானது என்று எனக்கு காண்பிக்கிறது என்ன? நீங்கள் புயல்களினால் சோதிக்கப்படும் போது. ஹலோ. பாருங்க, வெயில் நல்லா உச்சக்கட்டமாக அடிக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. மணல் மீது கட்டினவன் அவன் வீடு அப்படிதான் இருக்கும், இவனுக்கும் அப்படிதான் இருக்கும்.
வெயில வந்து எந்த தீர்மானத்தை செய்ய முடியாது. நல்ல நாட்களில் நாம் ஒரு விசுவாசி எடை போட முடியாது. ஒரு விசுவாசி உண்மையா எப்படி இருக்கிறான், எவ்வளவு உறுதியா இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவன் வாழ்க்கையில் புயல்களை வீசும் போது அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், எப்படி பேசுகிறான், எப்படி செயல்படுகிறான், எப்படி சிந்திக்கிறான், அவன் எப்படி கையாளுகிறான், அவன் எப்படி துதிக்கிறான், அவன் எப்படி ஆராதிக்கிறான், தேவனை குறித்து உலகத்திற்கு அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான், இதுதான் அவனை தீர்மானிக்கிறது. கண்மலை மேல் கட்டப்பட்டவன் கர்த்தர் நல்லவர் என்று கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பான். Somebody help me preach this. Good God Almighty. Hallelujah. புயல்கள் அடிக்கும் போது முழு வீடு அசைக்கப்படுகிறது மாதிரி நான் உணரும் போது உணர்வுதான் அசைக்கப்படாது. கண்மலையின் மீது இருக்கிறவன் அசைக்கப்பட மாட்டான். அவன் எழும்பி சொன்னா எத்தனை சூறாவளிகள் என்னை எடுத்தாலும் என்னை சேதப்படுத்தாது, என்னுடைய ஒரே ஒரு ஜன்னலை உடைக்காது. ஏனென்றால் கண்மலையின் மீது நான் கட்டப்பட்டவன். ஷாண்டபோகோசாயா. Good God Almighty. Oh hallelujah. கண்மலையின் மீது உங்களுடைய வீடை நீங்கள் கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு நான் வற்புறுத்துகிறேன். வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் செயல்படுங்க. அதை செய்யுங்க. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வார்த்தைக்கு நீங்கள் கேட்டு கீழ்ப்படியும் போது உங்களுடைய வீடு தாங்கும், நிற்கும், நிலையாய் நிற்கும். எத்தனை புயல்கள் வந்தாலும், பெருமழை சொரிந்தாலும், பெருமழை வந்தாலும், காற்று அடித்தாலும், வீட்டின் மீது மோதினாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏனென்றால் கண்மலையின் அஸ்திபாரத்தின் மீது போடப்பட்ட வீடு. உங்களுடைய வீடு மணலின் மீதா அல்லது கண்மலையின் மீதா இருக்கிறீங்களா? இரண்டு வீடுகளுக்கு வந்தது ஒரே பிரச்சனை தான். ஒரே விதமான சூழ்நிலைகள் தான். ஆனால் முடிவு என்னங்க? மணல் மீது கட்டினவன் அவனுடைய வீடு இடிந்து விழுந்தது. கண்மலையின் மீது கட்டினவன் அவனுடைய வீடு விழவில்லை. விளைவில் தான் வேறுபாடு. இருக்கிறீங்களா? முனமையில் அல்ல, விளைவில் தான் வேறுபாடு. The change is not in the process but in the product, the end result. Are you listening to me, church? The change or the evidence of change is not in the process. The process is the same, but the result is different. முறைமை ஒன்றுதான், ஆனால் விளைவு வேறுபட்டது. ரெண்டு பேருக்கு ஒரே பிரச்சனை தான் வந்தது. ஒரே லொக்காலிட்டி, ஒரே இடத்துல கட்டினாங்க. ரெண்டு பேர் வீடு கட்டினாங்க, ஒரே மாதிரி கட்டினானுங்க. ஒரே பிரச்சனைகளை சந்திதான். ஒன்று விழுந்துச்சு, ஒன்று நின்னுது. என்ன வித்தியாசம்? அஸ்திபாரம். ஒருவன் நேரம் எடுத்து அஸ்திபாரத்தை போட்டான். இருக்கிறீங்களா? வார்த்தையை கேட்டா அதனோடு நேரம் எடுத்து அதன் மீது கட்டுகிறவன். அப்போ பாருங்க, இந்த சபையை கட்டுவதற்கு முன்பாக இங்க என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் ஒன்று பண்ணாங்க. சாயில் டெஸ்ட்டை பார்த்து என்ன மணல் இருக்கிறது, இது எவ்வளோ தாங்கும், எவ்வளோ ஆழமாய் தோணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் 8 அடி ஆழம் தோண்டிருக்கோம். அவ்வளோ பெரிய அஸ்திவாரம். இதுக்கு மேலே 5 மாடிக்கு கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆர்கிடெக்ட் சொல்லிட்டார், இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு மேலே 5 மாடி கட்டினா கூட தாங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அஸ்திவாரம். ஆனால் நேரம் எடுத்தது, மாத கணக்கு எடுத்ததுங்க. அஸ்திபாரம் முடிப்பதற்கு மாத கணக்கு எடுத்தது. நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஐயோ கட்டிடம் பார்க்கலையே, சர்ச்சினும் வரலையே, சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் சோர்ந்து போகலை. ஏனென்றால் நாங்கள் எவ்வளோ ஆழமாய் தோண்டி தோண்டி, எவ்வளோ பிரயாசப்பட்டு, எவ்வளோ வேர்வை சிந்தி, எவ்வளோ உழைத்து, அதை எவ்வளோ ஆழமாய் தோண்டி எவ்வளோ ஆழமாய் அந்த அஸ்திபாரத்தை எழுப்புகிறோமோ அதற்கு மேலாய் நிற்கிற கட்டிடம் கடைசி வரைக்கும் நிற்கும். ஆனால் நேரம் எடுத்தது எதுங்க? கட்டிடத்தில் அல்ல, அஸ்திபாரத்தின் மீது. அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நேரம் ஒதுக்கி நேரம் எடுத்து உங்களுடைய அஸ்திபாரத்தை சரியாக நீங்கள் போடுவீர்களானால், அந்த கண்மலையின் மீது உங்களுடைய வீடை கட்டுவீர்களானால் கட்டிடம் நிற்கும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயல் வரலாம், பெருமழை சொரியலாம், பெரும் வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம்,
வீட்டின் மீது மோதலாம், அது விழுந்து போகும். அடிச்சு 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 அடுத்து ஐயடாயிட்டு அது போயிடும். இது என்ன பண்ணாலும் நிக்குது. இது என்ன ஜென்மம்? இது பிசாசு உங்களை பார்த்து இது என்ன ஜென்மம்னு சொல்லணுங்க. இவனோட போராட முடியல. குட்டி பிசாசுல போய் சொல்லணும், இவன் நேரம் எடுத்து உட்காந்துட்டான், அவன் வாரக்கணக்கா இந்த வசனத்தை உட்காந்து 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 என்ன ஓடிக்கிறான். இதுக்கு மேல நான் போனேன்னா என் தலை சீவிடுவான். என்னை விடுப்பா, வேற வெத்தனை பாரு, என்னை விட ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் அனுப்பு. என்னால் முடியல, நான் போய் பார்த்துட்டேன் வந்துட்டேன். பல மலை மோதி 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 என் முகம் தான் போயிருக்கு, என் தலை தான் போயிருக்குது. அவன் மிதி 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 மிதிக்கிறான். இருக்கிறீங்களா? வார்த்தையை வைத்து என்னை மிதிக்கிறான். அப்போ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எதற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கணும்னா அஸ்திபாரத்தை ஆழமாய் தோண்டுங்க. நேரம் எடுத்து ஆழமாய் வசனத்தை தோண்டுங்க. தோண்ட 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 நீங்கள் கற்பாறையின் மீது வருவீர்கள். அந்த களிமண்ணை தாண்டி முரம்பை தாண்டி நீங்கள் இன்னும் ஆழமாய் போக போக கடைசியில் எங்க வந்து நிற்கும்? கற்பாறை அடிக்க. கற்பாறை அடிக்கும் போது வந்துருச்சுப்பா, கண்மலை வந்துருச்சு, இதன் மீது இனிமேல் நான் கட்டினா ஒன்றும் என்னை அசைக்கவில்லை, அசைக்கப்படாது, அசைப்பதில்லை, நான் இதன் மேல் கட்ட போறேன். பாருங்க, எல்லாம் வந்த பிறகு இவன் நிற்கிறான். புத்தியுள்ள மனுஷன் கடைசி வரைக்கும் நிற்பான். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவத்தின் நாட்கள். நீங்கள் இதிலிருந்து நானும் அதை தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் இயேசுவே சொல்லிட்டார், இந்த அடையாளங்கள் நடக்கும் போது என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அடுத்த நாள் நான் வந்துடுவேன்லாம் சொல்லாதீங்க, நாளை குறிக்காதீங்க. குறிச்சானா நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன். இந்த நாளில் வரார் பிரதர், அவர் இப்பொழுது கூட வரட்டும், நான் ஆயத்தம். நீங்கள் ஆயத்தங்களா? ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் அதனுடைய அறிகுறிகள் உபத்திரவங்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் உலகம் முழுவதிலும் எல்லா தேசங்களிலும் சில எதிர்ப்புகள் வரும்போது அஸ்திவாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நிற்க போகிறோமா அல்லது சமரசம் செய்ய போகிறோமா? என்ன நடந்தாலும் சரி, என் உயிர் போனாலும் சரி, கர்த்தருக்காய் நிற்பேன் என்று சொல்கிறவர்கள் அஸ்திபாரத்தின் மீது, கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டியிருக்கிறவர். ஆமென். கவனிக்க வேண்டும், இயேசு பெருமழை சொரிந்தால், பெரும் வெள்ளம் வந்தால், காற்று அடித்தால், வீட்டின் மீது மோதினால் சொல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து வீட்டின் மேல் மோதியது. வந்தாலும் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, வரண்டார். இயேசு நேரடியாக சொல்றாருங்க, புயல்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வரும், அது உங்களை விடாது. ஆனால் நான் ஏன் அதை அனுமதிக்கிறேன் என்றால், உனக்கு நீ எதன் மீது உன் வீட்டை கட்டியிருக்கிறாய் என்பதை காண்பிப்பதற்காக. ஆனால் புயல்கள் வருவது நல்லது. இந்த 3 ஆமனுக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் சொல்கிறேன், புயல்கள் வருவது நல்லது. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, புயல் வருவது நல்லதுதான். பாஸ்டர் என்ன பிரதர், அவர் சொல்லிட்டு போவாருங்க, அவர் கோட் சூட்டு போட்டுன்னு வந்து அவர் பேசுவார். அவருக்கு என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். பாடுபடுறது யார்? நம்ம தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களையும் மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புயல்கள் வருவது நல்லது. ஏனென்றால் அவைகள் வரும்போது நம்முடைய அஸ்திபாரத்தின் பலத்தை அது நிரூபிக்கிறது. புயல்கள் தான் நம்முடைய அஸ்திபாரத்தின் பலத்தை நிரூபிக்கிறது, ஆதாரப்படுத்தி காண்பிக்கிறது.
your storms is the proof of how strong your foundation is. எனவே தான் சொன்னேன், புயல்கள் நல்லது. எதற்காக நல்லது? என்னுடைய அஸ்திபாரத்தினுடைய பலத்தை நிரூபிக்கிறது. என் கண்மலையாம் இயேசு என்னுடைய அஸ்திபாரம் இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற புயல்கள் என்னுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் என்று காண்பிக்கிறது. என் வாழ்க்கை அல்ல, என் ஃபவுண்டேஷன். என் வீடு அல்ல, கட்டப்பட்ட வீடு அல்ல, எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறதோ அது உறுதியாக இருக்கிறதுனால வீடு உறுதியாக நிற்கிறது. நீங்கள் சுயத்தின் மீது வீடை கட்டுகிறீர்களா, கிறிஸ்து இயேசுவின் மீது உங்களுடைய வீடை கட்டுகிறீர்களா? அதை தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமென். எனவே இந்த நாள் நீங்களும் நானும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், நான் வார்த்தை கேட்கிறவனாய் வாழ்கிறேனா? ஏனென்றால் வேதம் சொல்கிறது நீங்கள் சபையினுடைய கூடுதலை விட்டு விடாதீர்கள். கேட்டிருக்கிறீர்கள், அதை செய்கிறீர்களா? வேதம் சொல்கிறது வியாதியஸ்தர்களை சந்தியும், முதியோர்களை அவர்களுடைய அவர்களுடைய வீடுகளை சந்தியும், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. கேட்டிருக்கிறீர்கள், அதை செய்திருக்கிறீர்களா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. கேட்டிருக்கிறோம், வேதம் அதை சொல்லிவிட்டது. கேட்டிருக்கிறோம், அதன்படி செய்கிறோமா? யாரை பற்றி நீங்கள் அவதூறாய் பேசாதீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. டோன்ட் காசிப். அதை கேட்டிருக்கிறோம், அதை செய்கிறோமா? நசவபாகம் செலுத்து என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. அதை கேட்டிருக்கிறோம், அதை செய்கிறோமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. அதை கேட்டிருக்கிறோம், அதன்படி செய்கிறோமா? வேதத்தை தியானம் பண்ணு என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. அதை கேட்டிருக்கிறோம், அதன்படி செய்கிறோமா? முதலாவது தேவனுடைய நீதிமானோட ராஜ்யத்தை தேடுங்கள் என்று வேதம் நமக்கு போதித்திருக்கிறது. நாம் அதை கேட்டிருக்கிறோம், அதன்படி செய்கிறோமா? அடிக்கிட்டே போலாம். தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது நல்லது. நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்கணும், ஆனால் கேட்ட பிறகு அதன்படி செய்யணும். நான் வார்த்தையை கேட்டு விட்டு செல்கிறவன் அல்ல, வார்த்தையின்படி செய்கிறவன். வார்த்தையின்படி நீங்க செய்யலனா கண்மலையின் மீது உங்களுடைய வீடை நீங்க கட்டல, உங்க வாழ்க்கையை கட்டலன்னு அர்த்தம். அது ஆபத்தான விஷயம். காரணம், புயல்கள் வந்து கொண்டிருக்கிறது. புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று வரும்போது நீங்கள் இடிந்து விழுவீர்கள். சபைக்கு அநேக பேர் வந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களில் சிலர் இப்பொழுது சபையில் இல்லை. எங்க போய்விட்டார்கள்? என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஏன் போய்விட்டார்கள்? எதற்காக? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யல, வார்த்தைக்கு நேரம் ஒதுக்கல. செய்திருந்தால் அவர்கள் இன்றைக்கு சபையில் இருப்பார்கள். சில பிரச்சனைகள் வந்து சபை விட்டு போயிட்டார்கள். சபைக்கும் பிரச்சனைக்கும் பிரச்சனை இல்லைங்க. புயல்கள் எதற்காக வருகிறது? உங்களுடைய அஸ்திபாரத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக, அஸ்திபாரத்தினுடைய பலத்தை, வல்லமையை காண்பிப்பதற்கு. ஆனால் அதை பார்த்து விட்டு இல்லை, நான் வரல, நான் ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறேன். இது வரைக்கும் உங்களை உயிர் வாழ வைத்தது அவர்தான். அவர் நினைச்சிருந்தா உன் சுவாசத்தை எப்போதுமே நிறுத்திருக்கலாம். இன்னும் உங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற்றல. எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த ஆத்துமாக்கள் திரும்பி வருவார்கள். நிச்சயமாய் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கலாம், தேவன் அவர்களை விட்டு இன்னும் பிரியல.
முழு நரகத்தை கிழின்னு கிழித்து அந்த ஆத்துமாவை கொள்ளை பொருளாக மீண்டுமாய் பெறுகின்ற வரைக்கும் கர்த்தர் ஓய மாட்டார். பரலோகத்தின் யுத்த வீரர் இறங்கி களத்தில் இறங்கி நமக்கா யுத்தம் பண்ணுவார். விழுந்து போன ஒவ்வொரு வீட்டை மீண்டுமாய் கட்டி எடுப்பார். எனவே பிரியமானவர்களை, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறது மட்டுமல்ல, துரிதமாய் அதை செய்ய முற்படுங்கள். துரிதமாய் செயல்படுத்த பிரயாசப்படுங்கள். இந்த நாள் முதற்கொண்டு இந்த மீதியான இந்த 14 நாட்களில், இந்த 2 வாரங்களில் அதிகமாய் நான் தேவனுடைய வார்த்தை படிக்க போகிறேன். புத்தாண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இன்றைக்கே ஆரம்பிங்க. இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆரம்பிங்க. தேவனே, நான் வார்த்தையை செயல்படுத்த போகிறேன், வார்த்தையின்படி நான் வாழ போறேன். நான் புத்தாண்டுக்குள் வருவதற்கு முன்பாக எதெல்லாம் வார்த்தை எனக்கு சொல்கிறதோ உடனடியாக நான் தாமதிக்க போறதில்லை, உடனடியாக நான் செயல்படுத்த போகிறேன். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆவியானவரே, எனக்கு நீர் ஆற்றல் அளியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு அதிகாரம் கொடுங்க, எனக்கு வல்லமை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு இரக்கத்தை கொடுங்க. நான் கேட்டேன். இன்றைக்கு நான் குற்ற உணர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல முறை நான் கேட்டு செய்யாத போயிருக்கிறேன். ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு புத்தாண்டுக்குள் நான் பிரவேசிப்பதற்கு முன்பாக நான் முயற்சி செய்து இதில் வெற்றி அடைந்து புத்தாண்டுக்குள் நான் பிரவேசிக்கும் போது புது மனிதனாய், புது விசுவாசியாய், புது ஒரு ஜெப வீரனாய், புது ஒரு போர் சேவகனாய் நான் கால் எடுத்து வைப்பேன். ஆமென். யாவரும் எழுந்து நிற்போம்.